மாதம்பட்டி ரங்கராஜ் கைது. விவாகரத்து செய்யாமல் இரண்டாவது திருமணம். குக்வித் கோமாளி புகழ் மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவியான ஸ்ருதியை முறைப்படி விவாகரத்து செய்யாமலேயே ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்டாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் வழக்கறிஞரான அவரது முதல் மனைவி கணவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மாதம்பட்டி ரங்கராஜ் கைதாகும் சூழல் ஏற்படலாம். சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாகவே மாதம்பட்டி ரங்கராஜின் திருமணம் குறித்த செய்திகள்தான் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. ஜாய் கிறிஸ்டல்டாவுடனான திருமண புகைப்படம் மற்றும் அவர் 6 மாதம் கர்ப்பமாக இருப்பதாக அறிவித்தது என அடுத்தடுத்து வெளியான தகவல்கள் ரங்கராஜ் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தன. இந்த நிலையில் இந்த விவகாரம் தற்பொழுது குடும்ப பிரச்சனை என்பதை தாண்டி ஒரு கிரிமினல் குற்றமாக மாறும் நிலைக்கு சென்றுள்ளது. தற்போது வெளியான தகவல்களின்படி மாதம்பட்டி ரங்கராஜ் தனது முதல் மனைவி ஸ்ருதியை சட்டப்படி விவாகரத்து செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் ஜாய் கிறிஸ்டல்டாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த தகவலை ரகசியமாக வைத்திருக்கவே அவர் விரும்பியதாகவும், ஆனால் ஜாய் கிறிஸ்டல்டாவின் இன்ஸ்டாகிராம் பதிவு மூலம் விஷயம் வெளிச்சத்திற்கு வந்ததால் தற்பொழுது அவருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்து திருமண சட்டத்தின்படி முதல் மனைவி உயிருடன் இருக்கும்போது அவரை விவாகரத்து செய்யாமல் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வது சட்டவிரோதமாகும். மாதம்பட்டி ரங்கராஜின் முதல் மனைவியான ஸ்ருதி ஒரு தொழில்முறை வழக்கறிஞர் ஆவார். இவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதத்தில் கூட ஸ்ருதி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் தனது 2 மகன்களுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து எனது உலகம் எனது 3 குழந்தைகள் என்று நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டிருந்தார். அப்போதே விவாகரத்து செய்ய உள்ளார் என்ற தகவல் வெளியான நிலையில் அவர்கள் பிரியவில்லை என்பதையே காட்டியது. இந்த சூழலில் ரங்கராஜின் இரண்டாவது திருமண செய்தி ஸ்ருதிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது கணவர் விவாகரத்து செய்யாமலேயே மறுமணம் செய்து கொண்டதால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க ஸ்ருதி தயாராகி வருவதாக அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் ஒரு வழக்கறிஞர் என்பதால் இந்த வழக்கை அவர் தீவிரமாக அணுகுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவாகரத்து பெறாமல் இரண்டாவது திருமணம் செய்த கணவர் மீது மனைவி புகார் அளித்தால் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 494 கீழ் வழக்கு பதிவுப்பட்டு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது.